நெக்ஸ்ட் வந்து ஹைப்பர்மெட்ரோபியா. ஓகேவா? ஹைப்பர்மெட்ரோபியா அப்படிங்கிறனா இஸ் ஆல்சோ நோன் அஸ் த லாங் சைட்டட்னஸ். அதாவது தூரத்தில் உள்ளது நல்லா தெரியும். அது வி கேன் ஏபிள் டு see லாங் சைட், லாங் டிஸ்டன்ஸ். ஓகே, வி cannot see நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? அதாவது தூரத்தில் உள்ளது நமக்கு நல்லாவே தெரியும், பக்கத்தில் உள்ளது தெரியாது. தட் மீன்ஸ் தூர பார்வை அப்படின்னு சொல்லுவோம் ஹைப்பர்மெட்ரோபியா அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஹைப்பர்மெட்ரோபியா ஆல்சோ நோன் அஸ் த லாங் சைட்டட்னஸ் டியூ டு என்ன காரணம் அப்படின்னா நமக்கு வந்து அங்கே நமக்கு மயோபியா நம்ம என்ன சொன்னோம், லென்த்னிங் ஆஃப் த ஐபால்னு சொன்னோம். பட் இதில் நமக்கு என்னதுன்னா ஷார்ட்னிங் ஆஃப் த ஐபால். ஐபால் நமக்கு என்ன இருக்கும், குட்டியாக இருக்கும். ஐபால் வந்து இதான் ஐபால்னா கொஞ்சம் கட்டையாக இருக்கும், குட்டியாக இருக்கும் வச்சுக்கோங்க. ஷார்ட்னிங் ஆஃப் த ஐபால். வித் திஸ் டிஃபைட் distance object can be seen clearly. அதாவது இந்த டிஃபெக்டை பொறுத்த வரைக்கும் distance object can be seen clearly, then nearby objects cannot be seen clearly. ஓகே, மயோபியா அப்படிங்கிறது என்னது, நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி சீன் கிளியர்லி, டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் cannot be seen clearly. இது மயோபியா. ஹைப்பர்மெட்ரோபியா என்னது, டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் can be seen clearly, then nearby objects cannot be seen clearly. ஓகேவா? ஸோ அங்கே நமக்கு என்ன ஆகும்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐலண்ட்ஸ் இஸ் டிக்ரீஸ் ஆகும். பட் இங்கே நமக்கு என்ன ஆகுதுன்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐலண்ட்ஸ் இஸ் இன்க்ரீஸ்ட். இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஐலண்ட்ஸ் இந்த இருக்குல்ல, அந்த ஐலண்ட்ஸ்க்கும் இந்த ரெட்டினாவுக்கு இடையில டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஹென்ஸ் த நியர் பாயிண்ட் வில் நாட் பி அட் 25 centimeter ஃபார் சச் ஐஸ் அண்ட் த நியர் பாயிண்ட் ஹேஸ் மூவ்ட் ஃபர்தர். இங்கே வந்து நமக்கு வந்து நியர் பாயிண்ட் அப்படிங்கிற அளவு 25 centimeter தான். பட் இந்த இடத்துல வந்து நியர் பாயிண்ட் அப்படிங்கிறது எங்கே போயிருந்தா ஹேஸ் மூவ்ட் ஃபர்தர், தூரமாக போயிடும் நியர் பாயிண்ட் அப்படிங்கிறது. அப்படிங்கும்போது நமக்கு வந்து நியர் பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ டியூ டு திஸ் இந்த இமேஜஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து எங்கே நமக்கு ஃபார்ம் ஆகும் இமேஜ் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வர இந்த லைட் ரேஸ் அப்படிங்கிறது இந்த கார்னியால் பட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகுது, ஐரிஷில் போய் அப்புறம் பிப்பிள் வழியாக எங்கே போகுதுன்னா அந்த தட் மீன்ஸ் லென்ஸ்ல நமக்கு எங்கே போகுது, நமக்கு வந்து அந்த ரெட்டினாவில் ஃபார்ம் ஆகாமல் எங்கே போகுதுன்னா ரெட்டினாவை தாண்டி. ஓகேவா? இது வந்து பிஃபோர் ரெட்டினா, பட் இது வந்து என்ன பிஹைண்ட் த ரெட்டினா. ஓகேவா? ஸோ இது இங்கே இந்த ரெட்டினாவை தாண்டி பின்னாடி நமக்கு வந்து என்ன ஆகுது, நமக்கு வந்து பிஹைண்டில் நமக்கு என்ன ஆகுது, இந்த இமேஜ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. பட் வி cannot see the image for near objects. Okay, so this defect can be corrected in convex lens. ஓகேவா? இந்த டிஃபைட்டை கரெக்ட் பண்ணுறப்ப எந்த லென்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணுறோம். இங்கே என்ன பாருங்கள், இந்த பேரல் ரேஸ் அப்படிங்கிறது கான்வெக்ஸில் பட்டு பெண்ட் ஆகி நமக்கு என்ன போகுதுன்னா நமக்கு எங்கே ஃபார்ம் ஆகுது, நமக்கு வந்து இந்த ரெட்டினால ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ மயோபியா அப்படிங்கிற வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம்னா கான்கேவ் லென்ஸ், ஹைப்பர்மெட்ரோபியானா கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன மாதிரி ஃபார்முலா வந்து என்ன மாதிரி ஃபோக்கல் லென்த் உள்ள ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா தட் எ பர்சன் வித் ஹைப்பர்மெட்ரோபியா can see the object beyond the distance d. Suppose he want to see all the objects closer than the objects up to d. அதாவது ரொம்ப தூரத்தில் டிஸ்டன்ஸ் d பார்க்குற மாதிரி பார்க்க முடியும். பட் அட் த சேம் டைம் he want to see all the objects closer than this distance object up to a distance d. அப்படின்னா the focal length of the convex lens is equal to f is equal to is distance object, the shortest object, the d by d minus d. ஓகே, இதுதான் அதனுடைய ஃபார்முலா. அது என்னதுன்னா f is equal to xy by x minus y. இது வந்து f is equal to d by d minus d. ஓகே, the next one presbyopia. presbyopia அப்படிங்கிறதுனா இது வந்து எந்த காரணம் அப்படின்னா டியூ டு ஏஜிங் தான். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா ciliary muscles become weak and the eyelids become rigid. அதாவது ஒரு ஏஜ் ஆகாமல் நம்மளுடைய கண் அப்படிங்கிறது காஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து வறட்சியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பிகாஸ் ஏன் அப்படின்னா நம்மளுடைய சிலியரி மசில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப வீக்காக இருக்கும். சிலியரி மசில்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, நம்மளோட ஐலண்ட்ஸை வந்து அப்படி சுருக்கிறதுக்கும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் கான்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய சிலியரி மசில்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. பட் இந்த presbyopia அப்படிங்கிறது என்ன காரணம்னா ஏஜிங் நமக்கு என்ன ஆகுதுன்னா சிலியரி மசில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப வீக் ஆகுது. அட் த சேம் டைம் ஐலண்ட்ஸ் அப்படிங்கிறது பிகம்ஸ் இன்ஃப்ளெக்சிபிளாக இல்லை ஐலண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த அதனால் இந்த ஐ வந்து என்ன பண்ணுது, லாசஸ் இஸ் பவர் ஆஃப் அக்கமடேஷன்ஸ். லாசஸ் இஸ் த பவர் ஆஃப் அக்கமடேஷன். என்னுடைய பார்வை ஏற்பத்திறன் அப்படிங்கிறது நமக்கு எப்படி ஆகுதுன்னா ரொம்ப லாஸ் ஆகிடுது டியூ டு ஏஜிங். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிகாஸ் ஆஃப் திஸ் என்ன காரணம் அப்படின்னா ஏஜ்டு பர்சன்ஸ் cannot see nearby objects clearly. So it is called as the old age hypermetropia. அதாவது இந்த வயசான ஆட்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பக்கத்தில் உள்ள ஆப்ஜெக்ட் வந்து தெரியாது.
ரொம்ப சுருக்கி பார்ப்பாங்க, தெரியாது. அதுக்கு பேர் என்ன பேர்னா ஓல்டு ஏஜ் ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்னு. அதாவது ஓல்டு ஏஜ்னா வயது முதிர்வுன்னு அர்த்தம். ஹைப்பர் மெட்ரோபியானா தூரப்பார்வை அப்படிங்கிற மாதிரி. அதாவது கெனாட் தூரப்பார்வை அப்படிங்கிறது தூரத்தில் உள்ள டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் வி கேன் ஏபிள் டு சி டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட், வி கேனாட் ஏபிள் டு சி ஷார்ட் சைட். இட் மீன்ஸ் பக்கத்தில் உள்ளது தெரியாது, தூரத்தில் உள்ளது தெரியாது. ஹைப்பர் மெட்ரோபியா. ஓகே, மறந்துடாங்க. நெக்ஸ்ட்டு, some persons may have both the defects of vision, myopia as well as hypermetropia. சில பர்சன்ஸ்க்கு வந்து என்ன ஆகும்னா மயோப்பியா, அதாவது பக்கத்தில் உள்ளதும் தெரியாது, மயோப்பியா அப்படிங்கிறது பக்கத்தில் உள்ளது நல்லா தெரியும், தூரத்தில் உள்ளது தெரியாது. ஓகேவா? ஸோ ஹைப்பர் மெட்ரோபியா அப்படிங்கிறது தூரத்தில் நல்லா தெரியும், பக்கத்தில் உள்ளது தெரியாது. அதாவது ஷார்ட் சைட்டும் தெரியாது அவங்களுக்கு, வந்து லாங் சைட்டும் அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அப்படிங்கும்போது இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி லென்ஸை யூஸ் பண்ணுறோம்னா பைஃபோக்கல் லென்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? பைஃபோக்கல் லென்ஸ்னால் ரெண்டு லென்ஸையும் யூஸ் பண்ணுறோம். அது கான்வெக்ஸ் லென்ஸையும் கான்கேவ் லென்ஸையும் யூஸ் பண்ணுறோம். அதாவது அந்த லென்ஸில் அப்பர் பார்ட் அப்படிங்கிறது என்ன இருக்கும்னா கான்கேவ் லென்ஸ் இருக்கும், தென் லோயர் பார்ட் அப்படிங்கிறது என்ன இருக்கும்னா கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அப்பர் பார்ட் கான்கேவ் lens is correct the myopia and the distance vision and the lower part consists of the convex lens to correct the hypermetropia using for the reading purpose. ஓகேவா? ஸோ சொடாபட்டு கண்ணாடி அப்படிங்கிற ரவுண்டு பெரிய கண்ணா நம்ம கண்ணு அப்படிங்கிறது தெரியும், இந்த பிரஸ்பயோஃபியா அப்படிங்கிறவங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா ஆஸ்டிமெட்டிசம் அப்படிங்கிறது. ஸோ இந்த டிஃபெக்ட் அப்படிங்கிற என்னன்னா we cannot see, I cannot see parallel and horizontal lines clearly. பார்வை திறன் குறைபாடு அப்படின்னு இருக்கும். அதாவது அவங்களுக்கு வந்து பேரலல் ரைஸ்ன்னு தெரியாது, அவங்களால கிளியராக பார்க்க முடியாது, கிளியராக அவங்க சொல்ல முடியாது பேரலல் ரைஸ் ஹரிசாண்டல் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் மேபி இன்ஹெரிட்டட் ஆர் அக்யூர்ட், இட் இஸ் டியூ டு த இம்பெர்ஃபெக்டட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐலண்ட்ஸ். இது என்ன காரணம் அப்படின்னா அந்த ஐலண்ட்ஸோடைய ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பெர்ஃபெக்டாக இருக்குது, நம்மள மாதிரி ரவுண்டாக அப்படிங்கிற மாதிரி இருக்காது, அது ஒரு ஓவல் ஷேப்பில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுறாங்கன்னா சிலிண்டரிக்கல் லென்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு லென்ஸை வந்து யூஸ் பண்ணி அந்த ஐலண்ட்ஸை வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. ஐலண்ட்ஸை கரெக்ட் பண்ணுவாங்க என்ன ஆயிருக்குன்னா அதனுடைய இமேஜ் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக நமக்கு தெரியும். தட் மீன்ஸ் டொராய்டு லென்ஸ் அப்படிம்பாங்க. சிலிண்டருக்குள்ள இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும், இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும். அதாவது இது வந்து டெவலப்மெண்ட் இது பிகாஸ் இட் இஸ் டியூ டு த இம்பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐலண்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் கேட்ராக்ட் ஆன் த லென்ஸ். கேட்ராக்ட் அப்படின்னு தெரியும், கண் புரை அப்படிங்கிறது. ஆன் த லென்ஸ், தென் அல்சர், கண்ணில் வந்து புண்ணு, அது கார்னியாவில் வந்து புண்ணு இருந்தால் இந்த மாதிரி நோய் அப்படிங்கிறது ஏற்படும். கண் புறையாக இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி நோய் அப்படிங்கிறது ஏற்படும். அதாவது we cannot see the parallel and horizontal lines clearly. ஓகே, ஸோ இன்ஜூரி, ஏதாவது ஒரு புண்ணு, இந்த மாதிரி ஒரு காயம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் நமக்கு வந்து ஏதாவது ஒரு புண்ணு இந்த மாதிரி நமக்கு என்ன ஏற்பட்டோம், இந்த மாதிரி ஆஸ்டிக்மெட்டிசம் அப்படிங்கிறது ஏற்படும். ஓகேவா? ஸோ இந்த ஆஸ்டிக்மெட்டிசம் கேன் பி கரெக்டட் பை யூசிங் த வாட் லென்ஸ் வி யூஸ்ட், சிலிண்டரிக்கல் லென்ஸ் வி யூஸ்ட். ஓகேவா? ஸோ மயோப்பியா இஸ் யூஸ்டு டு மயோப்பியானா கேன் பி கரெக்டட் பை யூசிங் த விச் லென்ஸ், convex or concave lens. Okay, hypermetropia na convex lens. Okay, then presbyopia bifocal lens, astigmatism cylindrical lenses. Okay va? So next class la microscope paapom. இப்போ வந்து homework. Okay, so homework வந்து என்னன்னா draw the diagram, human eye diagram வரைஞ்சி அதனுடைய ஒர்க்கிங் லாஸ்ட் இயர் நீங்கள் அதனுடைய பார்ட்ஸில் இருப்பீங்க லாஸ்ட் வீக். ஓகே, இப்போ நீங்கள் வந்து அதனுடைய ஒர்க்கிங் எழுதுங்க. தென் அதனுடைய பவர் ஆஃப் அக்காமடேஷன் என்னது, தென் பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் த விஷன் 0.1 செகண்ட் இருக்குல்ல, அதான் அந்த பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன். தென் ஃபார் பாயிண்ட் ஆஃப் 25 சென்டிமீட்டர், தென் நியர் பாயிண்ட் அப்படிங்கிறது ஃபார் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து இன்ஃபினிட்டி, நியர் பாயிண்ட் அப்படி 25 சென்டிமீட்டர் அந்த மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் படித்து எழுதிருங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மயோப்பியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா. மயோப்பியா அப்படிங்கிற என்னது டிஃப்ரென்ஸ் என்ன வரும், மயோப்பியா இஸ் த ஷார்ட் சைட்டட்னஸ், ஹைப்பர்மெட்ரோபியா அப்படிங்கிறது லாங் சைட்டட்னஸ். ஓகேவா? மயோப்பியா அப்படிங்கிறது டியூ டு லென்த்னிங் ஆஃப் த ஐபால், இது ஷார்ட்னிங் ஆஃப் த ஐபால். ஹைப்பர்மெட்ரோபியா அப்படிங்கிறது மயோப்பியா அப்படிங்கிறது வந்து நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி சீன் கிளியர்லி பட் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் கேனாட் பி சீன் கிளியர்லி. மயோப்பியாவுக்கு ஹைப்பர்மெட்ரோபிக் என்ன வரும், டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் கேன் பி சீன் கிளியர்லி பட் நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் கேனாட் பி சீன் கிளியர்லி. இது ஹைப்பர்மெட்ரோபியா. Then myopia, focal length of the islands is reduced. Then hypermetropia, focal length of the islands is increased. Okay, so myopia என்ன வரும், image of the distance object are formed before retina. Hypermetropia என்ன வரும், image of the nearby objects are formed behind the retina. So the myopia concave lens is used. To correct the myopia, concave lens is used
To correct the hypermetropia, convex lens is used. Okay, so focal length of the concave lens f is equal to xy by x minus y. Then focal length of the convex lens f is equal to dd by d minus d. ஓகே இது அதனுடைய டிஃப்ரென்ஸ். இப்போ 6 டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த பேராகிராஃபில் இருக்கும். நீங்கள் பார்த்து நீங்களே எழுதணும். ஓகேவா? பார்த்து நீங்கள் படித்து நீங்களே எழுதணும். தென் ரைட் த ஷார்ட் நோட்ஸ் ஆன் ப்ரெஸ் பயோஃபியான்னு என்னது, தென் அஸ்டிக்மேட்டிசம் அப்படிங்கிறது என்னது, ஆஸ்டிக்மேட்டிசம் அப்படிங்கிறது என்னது. ஓகேவா? தேங்க்யூ. ஸ்டடி வெல் அண்ட் ரைட்.